ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி கமகமன்னு ஒரு பூண்டு ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேச்சுலர்ஸாக தங்கி இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கிற குழந்தைங்களாகட்டும், வேலை பார்க்குற பிள்ளைங்களாகட்டும், எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக ரசமே வைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப சுலபமாக வைக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, நல்லா ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணுங்க. இதான் நீங்கள் பண்ண வேண்டியது. 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 5-6 பல் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன், 2-3 ஆர்க்கு கொத்தமல்லி, ஒரு ஆர்க்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, பச்சை மிளகாவோட நுனியை மட்டும் ஒரு சின்ன துண்டு உடச்சி வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நம்ம அரைக்க வேண்டியது. இதை நீங்கள் வழன்னு அரைக்கக்கூடாது, கரன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கொதித்து ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் எடுத்து போடுங்க. போட்டு புளியும் எடுத்து போட்டுருங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் வெந்து போச்சு, புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த புளியும் நான் அப்படியே வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, ஆம்லா, அந்த சைஸு புளி போடுங்க, சரியாக இருக்கும். இந்த பாத்திரம் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் உடனே சாப்பிடலாம், உடனே டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். நான் இந்த ரசம் பண்ணாலே டம்ளரோடு வந்துடுவாங்க குடிக்கிறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தோட எக்ஸ்ட்ராக்டும் அப்படியே இறங்கியிருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும். இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அப்படியே கலக்கலன்னு ஆகிடும். தக்காளி தோலை உரித்து எடுத்துட்டேன், புளியும் தக்காளியும் சேர்த்து ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளி கொதித்த மஞ்சப்பொடி தண்ணியிலேயே தூக்கி விட்டுருங்க. இப்போ இதே மிக்சிலேயே நீங்கள் பார்த்த சாமான்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா, நாட்டு பூண்டு ஒரு 6 பல், குட்டி குட்டியாக இருக்குது அதனால் ஒரு 6 பல், கொத்தமல்லியில் நல்லா 2-3-4 தண்டு வச்சுக்கோங்க, 1 ஆர்க்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த ரசத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே வராது. எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுல என்னங்க உங்களுக்கு சத்து கிடைக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலை கொத்தமல்லிலாம், அந்த பிரச்சனையே இருக்காது. எல்லா சத்துக்களும் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும். ஆனால் மழைன்னு அரைச்சிங்கன்னா ரசம் குழம்பிக்கும். கரன்னு அரைக்கணும், அப்போ தான் ரசம் அடி வரைக்கும் தெளிவாக இருக்கும். கரன்னு பொடி பண்ணி அப்படியே சேர்த்துருங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை மேலே கொஞ்சம் சேர்த்துருங்க. அடுப்பு மீடியமான அனலில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ரொம்ப சிம்மான ஃப்ளேமும் வேண்டாம். மீடியமாக வச்சு 2ல் அப்படியே நுரக்கட்டி லேசாக உப்பி வரட்டும். ரசம் கொதிக்கக்கூடாது. ஆல்ரெடி தக்காளி பச்சை வாசனை போயிருக்கு, புளியும் நம்ம பச்சை வாசனை போக வேக வச்சுட்டோம். இந்த ரசத்தை நீங்கள் வெளியில் வச்சா கூட 2 நாளைக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். ரசமே வைக்காத சின்ன குழந்தை, வைக்க தெரியாத சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப சுலபமாக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் நிதானமாக வச்சுக்கோங்க. இந்த மோர் குழம்பு பண்ணோம்னா நுரை லேசாக எழும்பு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு ரசத்தை குக் பண்ணால் போதும். இப்போ நுரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது பொங்கும்போது ஆஃப் பண்ணிடணும். லேசாக பொங்கி நுரையோட ஒரு ஒரு எழும்பும், அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுற்றி பாருங்கள், அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ரசம் கடுக்காமல் இருக்கணும், சல்லுன்னு போயிடும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ரசம் வச்சாலும் உடனே சாப்பிடணும். அதனால் இந்த ரசத்துக்கு ஒரு டெக்னிக்காக நான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை, நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ரசம் லேசாக உப்பி நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நுரை கட்டி வந்தால் போதும். கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். நான் பொங்கி வந்துருச்சு பாருங்கள், உப்பிக்கிட்டு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேருங்க. இப்போ தான் நான் அந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். குக் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வு. உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரசத்தை நீங்கள் வச்சு உடனே சாப்பிட்லாம். அந்த பச்சை வாசனை இருக்காது, வெடுப்பு இருக்காது, கடுப்பு இருக்காது. நிறைய பேர் வெல்லம் சேர்ப்பாங்க ரசம் வைக்கும்போது. இந்த வெல்லம் கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பெருங்காயம் சைஸ் சேருங்க, இல்லைனா அது கூட தேவையில்லை. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க.
கண்டிப்பாக நெய்யில் தாளித்து கொட்டுங்க. இந்த ரசத்தை நீங்கள் நெய்யில் தான் தாளிக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த ரசம் வச்சிங்கன்னா அப்படியே உங்கள் வீடே மணக்கும். அதே மாதிரி ரொம்ப சோர்வாக இருப்பீங்க டல்லாக அப்படின்னா ஒரு அரை டம்ளர் இந்த ரசத்தை குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு அப்படியே கலகலன்னு ஆகிடும். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு எல்லா சத்துக்களும் அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த ரசத்தில். வெயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ரசம் சாப்பிடுங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ரசம் சாப்பிட்றது. உடல் சோர்வு, களைப்பு, அப்புறம் கோல்டு, தொண்டை முழுங்க முடியாமல் இருக்கிறவங்க, கோல்டு பிடிக்கும் இந்த சம்மரில், அவங்கெல்லாம் இந்த ரசத்தை கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அரை டம்ளர் வச்ச உடனேயே நீங்கள் சூடாக குடிச்சிருங்க. அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் உங்கள் பாடி. அது உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளவுதான், நெய்யில் தாளித்து கொட்டியாச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நெய்யில் தாளித்து கொட்டுங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பானுகா மேடம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.